Dear students, warm greetings. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 3 ஸ்கோப்பிங்னா என்னன்றது தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் சாப்டர் 1 and 2 கவர் பண்ணிட்டோம். ஓகே, சாப்டர் 1ல் வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் ரிலேட்டடாக பார்த்தோம். ஃபங்க்ஷன்ஸ், பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்கியூமெண்ட்ஸ். அடுத்தது நம்ம வந்து அதிலே பார்த்திங்கன்னா பியூர் ஃபங்க்ஷன், இம்பியூர் ஃபங்க்ஷன்னா என்ன. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது. செகண்ட் சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம், ரிமெம்பர் பண்ண முடியுதா? செகண்ட் சாப்டரில் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னென்னு பார்த்தோம், அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் 2 ஃபங்க்ஷன்ஸ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது ஏடிடியை அப்படின்னும் போது கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் செலக்டர்ஸ்னால் என்னன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அது எல்லாமே வந்து ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒரு 3 to 4 வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? டீட்டெயிலாக அதை வந்து ஏன்னா லாங் வீடியோஸ்னாலே படிக்கிறது உங்களுக்கு சிரமமாக இருக்குன்றது தான் டாபிக் சைஸ் வந்து வீடியோ போட்டுகிட்டு இருக்கேன். ஓகேவா? படிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா 1 மணி நேரம் 1 hour 2 hours ஒரே சாப்டர் ஃபுல்லாக எடுத்தோன்னா உங்களுக்கு எப்போ எது படிக்கணுன்ட்டு இப்போ எனக்கு இந்த டாபிக் மட்டும் படிக்கணுன்னும் போது நீங்கள் வந்து அது சர்ச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த டாபிக் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோன்ட்டு. இப்போ எனக்கு கன்ஸ்ட்ரக்டர் செலக்டர் மட்டும் படிக்கணுன்னா நீங்கள் ஈஸியாக அந்த வீடியோவை வந்து ஆன் பண்ணிட்டு அதை மட்டும் ஒரு 20 minutes 15 minutes பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் ஒரு சிலது வந்து டாபிக்ஸ் வைஸாக வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். ஒவ்வொரு சாப்டர்லேயும் ஒரு 4 to 5 வீடியோஸ் வந்து நான் போட்டுகிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், படிக்கிறதுக்காக லேர்னிங்க்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான் அது மாதிரி பிளான் பண்ணி போட்டுகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ கன்ஸ்ட்ரக்டர் செலக்டர்னால் என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அடுத்தது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் யூஸிங் ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அதே போல் வந்து ஸ்ட்ரக்சர்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறோம், ஓகே, அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் லிஸ்ட் அண்ட் டப்பிள்ஸ் பேர் கான்செப்டை யூஸ் பண்ணி லிஸ்ட் அண்ட் டப்பிள்ஸ்னா என்ன, லிஸ்ட்னா என்ன, டப்பிள்ஸ்னால் என்ன, அதை வந்து எப்படி எழுதுறது, ஹவு டு கிரியேட் த லிஸ்ட், ஓகே, ஹவு டு கிரியேட் த டப்பிள்ஸ், ஓகே. அதுக்கப்புறம் ஹவு டு ஆக்சஸிங் த எலமெண்ட், ஒரு எலமெண்ட்டை வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறோம் லிஸ்ட் அண்ட் டப்பிள்ஸில் வந்துன்றதை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இதெல்லாம் வந்து செகண்ட் சாப்டர்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோப்பிங்கில் வந்து இந்த சாப்டரில் என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா வாட் இஸ் ஸ்கோப்பிங், அதுக்கப்புறம் ஸ்கோப்பிங்னா என்ன, அதை வந்து நம்ம ஏன்னா ப்ரோக்ராமிங்னால் நம்ம 11th கம்ப்யூட்டர் சயின்ஸில் ப்ரோக்ராமிங்லாம் பண்ணியிருக்கோம். அதை இன்டெரக்டாக நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து 11th கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் படிச்சிருக்கோம். ஓகே, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கோப்பிங்கை வந்து ப்ரோக்ராமிங்னு நம்ம வந்துட்டாவே இந்த ஸ்கோப்பிங் கான்செப்டை நம்ம ஆல்ரெடி இந்த நேம் தான் நமக்கு புதுசு, பட் வந்து அந்த கான்செப்டை வந்து நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து ப்ரோக்ராமிங்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அது என்னன்றதை வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாங்க. அடுத்தது LEGB ரூல்னா என்ன. ஓகே, 4 types ஆஃப் ஸ்கோப்பிங் இருக்குது. அதுதான் LEGB. ஓகே, லோக்கல், என்க்ளோஸ், தென் குளோபல், தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பில்டின் டேட்டா டைப். ஸோ இது மாதிரி 4 இது இருக்குது ஸ்கோப்பிங். இது அது என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எல்லாம் 5 மார்க்கில் வரும். அதுக்கப்புறம் மாடியூல்னால் என்ன, அந்த கான்செப்ட் மாடியூல் கான்செப்டாக என்ன, ஓகே, அதை நம்ம எல்லாமே பார்த்து ஸோ 1 by 1 ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு கான்செப்டை எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஸ்கோப்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, நம்ம வீடியோக்கு போகலாமா? ஸ்கோப்பிங்கிறது என்னன்ட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அதே போல் இதுக்கு முன்னாடி வேணும்னா அந்த வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே கோத்ரூ பண்ணுங்கள். கொஞ்சம் ஐடியாஸ் பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஓகே, அதே போல் வந்து வீடியோஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் பாருங்கள். ஃபுல்லாக ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா தான் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் புக்கை வந்தால் ஓகே, நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் சொன்னேன். ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் ஒரு சில எக்ஸாம்பிள் ஒவ்வொன்றுத்துக்கும் நான் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் நாலேஜ் கிடைக்கும். இப்போ நான் ஏதோ ஃபஸ்ட்டு ஒரு 15-20 minutesல ஃபஸ்ட்டு ஒரு 5 minutes பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டேன்னா கடைசியில் நான் ஒரு சில இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் அதை நல்லா உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ அதெல்லாம் வந்து மிஸ் ஆகிடும். நீ அந்த 5 minutes படிச்சுன்னா அந்த கான்செப்டே அதில் வந்து ஈஸியாக வந்து ஒரு கன்சைஸ் பண்ணி சம்மரைஸ் பண்ணி சொல்லியிருப்பேன். அதெல்லாம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் நாலேஜ் கிடைக்கும். அதனால் வீடியோஸ் பார்க்கும்போது கூடுமான வர ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலேஜ். ஏன்னா எல்லாமே நான் அவங்க ரெடி பண்ணுறது உங்களுடைய பெனிஃபிட்காக தான் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படின்னும் போது அதை கொஞ்சம் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, குட். சரி, பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன். ஸ்கோப் ரெஃபர்ஸ் டு த விசிபிலிட்டி ஆஃப் த வேரியபிள்ஸ், parameters and function in one part of the program to another part of the program. Scope refers to the visibility of variables, parameters and function in one part of the program to another part of the program. என்ன சொல்கிறேன்னா ஒரு ப்ரோக்ராம் வந்து so many பார்ட்டாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? அதில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எழுதலாம், நிறைய வந்து பார்ட்டை வந்து மாடியூல்ஸ் இருக்கலாம் ஒரே ஒரு ப்ரோக்ராம்ஸில். அதில் வந்து என்னென்னா
வேரியபிள் ஆகட்டும், இல்லைனா பேராமீட்டர் ஆகட்டும், இல்லைனா ஃபங்க்ஷன் ஆகட்டும், அதை வந்து பார்த்திங்கன்னா விசிபிலிட்டி, இப்போது நான் ஒரு இடத்துல யூஸ் பண்ணுறேன்னா அது வந்து விசிபிலிட்டி வந்து வேறு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறது, தட் இஸ் கால்ட் விசிபிலிட்டி. ஓகேவா? இப்போ நான் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா, வெளியவும் யூஸ் பண்ணலாமா? ஓகே, அதுதான் விசிபிலிட்டின்னு சொல்கிறது. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ விசிபிலிட்டியாக இருக்காங்க, எவ்வளோ வந்து பிரபலமாக நம்ம சொல்கிறோம் இல்லை, ஒருத்தர் வந்து ஒரு விஐபி வந்து அவர் எவ்வளோ பிரபலம்னா, இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் பிரபலமாக இருப்பாங்க, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த தொகுதி ஃபுல்லாக பிரபலமாக இருப்பாங்க. எம்எல்ஏலாம் பார்த்திங்கன்னா அந்த தொகுதி ஃபுல்லாக தெரியும். இப்போது ஒரு கவுன்சிலர்னால் அந்த கவுன்சிலர் அந்த ஏரியாவில் மட்டும்தான் அவர் பிரபலமாக இருப்பார். ஓகே, அதே ஒரு சிஎம்னும் போது அந்த என்டையர் ஸ்டேட்டுக்கு அவர் வந்து ஒரு பாப்புலர் ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ இது மாதிரி வந்து தட் இஸ் கால்டு அது பிரபலம்னு நம்ம சொல்கிறோம். அதை தான் இங்கே வந்து விசிபிலிட்டி. ஒரு வேரியபிள் ஆகட்டும், இல்லைனா பேராமீட்டர் ஆகட்டும், ஃபங்க்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமில் எங்கெல்லாம் அது வந்து விசிபிளாக இருக்குது, எங்கெல்லாம் அதை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும், எங்கெல்லாம் பண்ண முடியாது, அதை தான் வந்து ஸ்கோப்புன்ற கான்செப்டை சொல்கிறாங்க, ஸ்கோப்பிங். ஓகே, ஸ்கோப் ரெஃபர்ஸ் டு த விசிபிலிட்டி ஆஃப் வேரியபிள்ஸ், பேராமீட்டர் அண்ட் ஃபங்க்ஷன் இன் ஒன் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் டு அனதர் பார்ட் ஆஃப் த சேம் ப்ரோக்ராம். ஒரே ப்ரோக்ராமில் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரோக்ராம் நீங்கள் 11th 12th ஆகட்டும், ஈவன் காலேஜில் கூட பார்த்திங்கன்னா 10 to 15 லைன்ஸ் தான் மேக்ஸிமம் ப்ரோக்ராம் லென்த்தே வரும். ஓகேவா? ஆனால் நீங்கள் ரியல் டைம் நீங்கள் போனீங்கன்னா அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிங்கன்னா thousands ஆஃப் லைன்ஸ் ஒரு பெரிய ப்ரோக்ராம் போய்ட்டு இருக்கும், லென்த்தாக இருக்கும் ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரோக்ராம் சைஸ் வந்து இந்த 5 லைன் 10 லைன்லாம் இருக்காது. ஏன்னா அது மாதிரி ஏன்னா ரியல் டைம் அப்ளிகேஷனுக்கு ப்ரோக்ராம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படின்னும் போது நிறைய பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, பேராமீட்டர் யூஸ் பண்ணுவாங்க அந்த ப்ரோக்ராமில், ரியல் டைம் அப்ளிகேஷனில். அப்போ வந்து எங்கெல்லாம் எது ஆக்சஸ் பண்ண முடியும், அப்போ வந்து நம்ம விசிபிலிட்டியை கொடுக்குறோம். ஏன்னா எல்லாரும் ஆக்சஸ் பண்ணிக்கிட்டேன்னா ப்ராப்ளம் வரும். அப்போ வந்து யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம், விசிபிலிட்டி எங்கெல்லாம் அது வந்து ஆக்சஸ் பண்ணலாம் அந்த வேரியபிளை. இப்போ ஸோ இதுக்குள்ளே இப்போ வந்து ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்து நான் யூசர் ஐடி பாஸ்வேர்டை பண்ணால் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குன்னு ஒரு ரைட்ஸ் இருக்குது, அதை மட்டும் தான் நீங்கள் பார்க்கறதால பண்ணுவாங்க. அதே அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தோன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சஸ் பண்ணலாம் அந்த சிஸ்டத்தை. ஸோ ஓகே, இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விசிபிலிட்டி கொடுத்துருவாங்க. ஓகே, ரைட்ஸ், ஆக்சஸ் ரைட்ஸ்ன்ற மாதிரி. ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன் அதர் வேர்ட்ஸ் விச் பார்ட்ஸ் ஆஃப் யுவர் ப்ரோக்ராம் கேன் சி ஆர் யூஸ் இட், எந்த பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து நான் பார்க்கவோ ஆர் யூஸ் பண்ணவோ முடியும். ஓகே, அதுதான் வந்து விச் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் யுவர் ப்ரோக்ராம் கேன் சி ஆர் யூஸ் இட், அதுதான் வந்து விசிபிலிட்டி, அதுதான் ஸ்கோப்பிங். ஓகே, ஒரு பார்ட்டில் வந்து இன்னொரு பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து நான் எப்படி எந்த வேரியபிளாக நான் யூஸ் பண்ணலாங்க, ஓகே, எதெல்லாம் வந்து நான் ஆக்சஸ் பண்ணலாம், அதுதான் வந்து விசிபிலிட்டின்னு அகைன் அது சொல்ல வராங்க. நார்மலி எவ்ரி வேரியபிள் டிஃபைன்ட் இன் ஏ ப்ரோக்ராம் ஆஸ் குளோபல் ஸ்கோப். Once defined, every part of your program can access that variable, but it is a good practice to limit a variable scope to a single definition. டிஃபால்ட்டாக என்னென்னா, ஒரு ப்ரோக்ராம் எழுதுனா டிஃபால்ட்டாக அந்த வேரியபிள் நான் உனக்கு க்ரியேட் பண்ணனாவே அது வந்து பார்த்திங்கன்னா குளோபல் ஸ்கோப் தான் வரும். குளோபல் வேரியபிள்னால் செப் லைக் எ பப்ளிக் வேரியபிள், குளோபல் வேரியபிள்னு சொல்லலாம், இல்லைனா பப்ளிக் வேரியபிள்னு சொல்லலாம். இப்போ அப்படி குளோபல் ஆர் பப்ளிக் வேரியபிள்னால் என்னென்னா, அது வந்து குளோபல் ஆர் பப்ளிக் ஸ்கோப்னால் எங்கே வேணாலே அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது எவ்வளோ பெரிய ப்ரோக்ராம்னா எங்கே வேணாலே அந்த ப்ரோக்ராமில் வந்து அந்த வேரியபிளை யூஸ் பண்ணிக்கலாம். அது பிகினிங் பார்ட் ஆகட்டும், இல்லைனா மிடில்லே ஆகட்டும், இல்லைனா வேறு ஃபங்க்ஷன்லேயே ஆகட்டும், எங்கே வேணாலையும் ஒரு வேரியபிளை நான் வெளியே டிக்ளேர் பண்ணிட்டேன்னா, ஓகே, ப்ரோக்ராம் பிகினிங்லேயே டிக்ளேர் பண்ணிட்டேன்னா எங்கே வேணாலையும் அந்த வேரியபிளை யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் கால்ட் குளோபல் ஸ்கோப் ஆர் பப்ளிக் ஸ்கோப் சொல்கிறாங்க. அதான் எவ்ரி வேரியபிள் டிஃபைன் இன் ஏ ப்ரோக்ராம் ஆஸ் ஏ குளோபல் ஸ்கோப். Once defined, every part of your program can access that variable, but it is a good practice to limit a variable scope to a single definition. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வேரியபிளை வந்து எந்த பார்ட் ஒன்று ப்ரோக்ராம் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஆக்சுவலாக குட் ப்ராக்டிஸ்னால் என்னென்னா, நம்ம வந்து ஒரு வேரியபிளை வந்து ஸ்கோப்பை வந்து லிமிட் பண்ணணும். இவங்க தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு மார்க் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க, மார்க் ஸ்டேட்மெண்ட் நான் ரெடி பண்ணுறேன். இப்போ வந்து அதை வந்து டீச்சர்ஸ் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸல் ஃபைலில் நான் ரெடி பண்ணி அனுப்புகிறேன். இப்போ நான் வந்து டீச்சர்ஸ் மட்டும்தான் வந்து அதை வந்து அலோவ் பண்ணணும் மாடிஃபை பண்ணுறதுக்கு. இப்போ அதே நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் பண்ணேன்னா என்ன ஆகும், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய் ஒவ்வொருத்தரும் அவங்க மார்க் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மார்க்கை வந்து போட்டுப்பாங்க. அப்படின்னா டோட்டலாக ஒரிஜினல் மார்க்கே இல்லாமல் போயிடும். அப்படின்னும் போது நம்ம லிமிட் பண்ணுறோம் இல்லை, ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்க்குறதுக்கு மட்டும் தான் பர்மிஷன் கொடுக்குறது. ஓகே, டீச்சர்ஸ்க்கு வந்து எடிட் பண்ணுறதுக்கும் பர்மிஷன் கொடுக்குறோம். ஓகே, டீச்சர்ஸாக இருந்த ரைட்ஸில் போனாங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்களா எடிட்டும் பண்ணலாம், ரீட் பண்ணலாம், எல்லா ஆப்ஷன்ஸையும் டீச்சர்ஸ் கொடுத்துருவேன். ஸ்டூடெண்ட் வந்து அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணான்னா ஒன்லி வியூ மட்டும்தான், அவங்களால மார்க் என்னன்றதை பார்க்க முடியும். அவங்களாலாம் எடிட்லாம் எதுவுமே பண்ண முடியாது.
ஸோ அதுதான் வந்து பர்மிஷன். ஒவ்வொருத்தர் லிமிட் பண்ணுறது, யாருக்கு என்ன இது கொடுமோ அதை வந்து லிமிட் பண்ணுறது. ஓகே, அதுதான் சொல்கிறாங்க. limit a variable scope to a single definition. This way changes inside the function can't affect the variable on the outside of the function in unexpected ways. அதனால் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் ஒரு வேரியபிளை வந்து வேல்யூவை மாற்றினா அந்த வெளியே வந்து அது வந்து எந்த ஒரிஜினல் வேரியபிளை மாற்றாது. இப்போ நான் உள்ளுக்குள்ளே என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், வெளியே வந்து அது வந்து ஒன்றுமே அஃபெக்ட் பண்ணாது, ஃபங்க்ஷனுக்கு வெளியே வந்து அஃபெக்ட் ஆகாது. ஓகே, தட் இஸ் கால்டு த ஸ்கோப்பிங். ஓகேவா, இப்போ நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன், ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணுறேன். அந்த வேரியபிளில் வந்து நான் வந்து என்ன வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம் அந்த வேல்யூக்கு. இப்போ ஆனால் ப்ரோக்ராமுக்கு வெளியே விட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே வந்துட்டேன்னா அது வந்து எஃபெக்ட் கிடையாது. அதுதான் அந்த லாஸ்ட் 3 லைன்ஸ். இதெல்லாம் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், பிகினிங்லேயே உனக்கு எல்லாமே அவன் வந்து ப்ரீஃபாக சொல்கிறான். பட் வந்து நீங்கள் வெனவர் நீங்கள் ப்ரோக்ராமிங் பார்க்கும்போது ஒவ்வொன்றத்தையும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வேரியபிள் ஸ்கோப். Variable scope, not to understand the scope of variables in a programming language. It is important to learn about what variables really are. Okay, essentially they are addresses, references or pointers to an object in memory. To understand the scope of variables in a programming language, it is important to learn about what variables really are. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு வந்து வேரியபிள்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சால் தான் நமக்கு ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்னு தெரியும். எனக்கு வேரியபிளே தெரியலன்னா அதனுடைய ஸ்கோப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது எனக்கு கண்டிப்பாக தெரியாது. அதனால் ஃபஸ்ட்டு வேரியபிள்னால் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா வேரியபிள்னால் அது அவன் என்ன சொல்கிறான்னா தே ஆர் அட்ரஸஸ், ரெஃபரன்சஸ் ஆர் பாயிண்டர்ஸ். அப்படின்னா என்னென்னா வேரியபிள்னால் என்னென்னா நீங்கள் வேரியபிளை டிக்ளேர் பண்ணிங்கன்னாவே வந்து ஒரு அட்ரஸ், அது அந்த அட்ரஸில் போய் அந்த வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, கம்ப்யூட்டர் மெமரியில் வந்து ஒரு அட்ரஸ் ஒதுக்கிடும். ஒரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரெஜிஸ்டர் நம்பர், நான் இன்டீஜர் ரெஜிஸ்டர் நம்பர்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஒரு மெமரி வந்து ஒரு அட்ரஸை வந்து ஒதுக்கிடுது, அலாட் பண்ணிடுது. எதுக்காகனா உன்னுடைய நம்பர் நான் வந்து உன்னுடைய ரெஜிஸ்டர் நம்பரை போய் நான் ஸ்டோர் பண்ணணும் கம்ப்யூட்டர் மெமரியில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உன்னுடைய ரெஜிஸ்டர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 1010ன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த 1010ன்ற உன்னுடைய ரெஜிஸ்டர் நம்பரை போய் ஸ்டோர் பண்ணணும். அப்போ வந்து அந்த இன்டீஜர் ரெஜிஸ்டர் நம்பர்னால் அது வந்து ஒரு அட்ரஸை க்ரியேட் பண்ணி வச்சுக்குது. இப்போது அந்த 1010ன்ற வேல்யூயை போய் அந்த அட்ரஸில் ஸ்டோர் பண்ணுது. ஓகேவா, மெமரியில். ஓகே, மெமரின்னாவே எல்லாமே அட்ரஸஸ் தான். ஓகேவா, அந்த அட்ரஸஸில் போய் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகே, அதை தான் இங்கே சொல்ல வராங்க. வேரியபிள்னால் வேறு ஒன்றும் இல்லை, அட்ரஸஸ். ஓகே, அதை வந்து வேறு நேம்லேயும் சொல்லலாம், ரெஃபரன்ஸ்னு சொல்கிறான், இல்லை பாயிண்டர்ஸ்னு சொல்கிறாங்க. டு அன் ஆப்ஜெக்ட் இன் மெமரி. அடுத்தது when you assign a variable with colon equal to, நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரில் இதை பார்த்தோம். கோலன் ஈக்குவல் டுன்னா அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அல்காரிதமில் வந்து கோலன் ஈக்குவல் டுன்றது வந்து அசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு 2 மார்க் கொஷின் இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்துருப்போம். ஓகே, A கோலன் ஈக்குவல் டு 24ன்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், 2 மார்க்கில் கேட்பான்ட்டு. அதான் ஒரு வேரியபிள் வேல்யூ வந்து பைண்டு டு த மேப்டு டு த பர்டிகுலர் வேரியபிள் நம்ம படிச்சிருப்போம். ஃபங்க்ஷன் டெஃபினேஷன், ஓகே, எக்ஸ்ப்ரெஷன், இது மாதிரி ஒரு 3 லைன்ஸ் வந்திருக்கும், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் நம்ம. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூ அசைன் ஏ வேரியபிள் வித் கோலன் ஈக்குவல் டு அன் இன்ஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட். யூ ஆர் பைண்டிங் ஆர் மேப்பிங் த வேரியபிள் டு தட் இன்ஸ்டன்ஸ். ஸோ நம்ம வந்து வேரியபிளில் வந்து பார்த்திங்கன்னா பைண்டிங்னா ஸோ கம்பைன் பண்ணுறோம். ஓகே, ஆர் மேப்பிங் த வேரியபிள் டு த இன்ஸ்டன்ஸ். ஸோ ஒரு வேல்யூ வந்து அந்த வேரியபிளுக்கு வந்து மேப் பண்ணுறோம். ஓகே, மல்டிபிள் வேரியபிள்ஸ் கேன் பி மேப்டு டு த சேம் இன்ஸ்டன்ஸ். மல்டிபிள் வேரியபிள்ஸ் இருந்தாலையும் ஒரே இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து நம்ம வந்து மேப் பண்ணிக்கலாம். மல்டிபிள் வேரியபிள்ஸ் இருந்தாலும் ஒரே இன்ஸ்டன்ஸை வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஸை வந்து நம்ம வந்து மேப்பும் பண்ணலாம். ஓகே, அது எப்படின்ற எக்ஸாம்பிள் கொடுத்துருப்போம், அதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த டெஃபினேஷன் மாதிரி ஒரு நோட் கொடுத்துருக்கான், அதை படிச்சுங்க. நோட்டு இந்த சாப்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் அங்கங்கே நோட்டு டிப்ஸ் அது இதுன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸ் போட்டு அதெல்லாம் படிச்சுருங்க. அதெல்லாம் கான்செப்ட் வசதியில் இம்பார்ட்டன்ட் கான்செப்டை சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. அதனால் விட்டுட்டு போகாதீங்க, இதெல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு விட்டுறாதீங்க. நோட்டு அந்த மாதிரி எது மாதிரி பாக்ஸ் போட்டு எது இம்பார்ட்டன்ட் கொடுத்தாலும் அதெல்லாம் நீங்கள் படிங்க. ஒரு சில ஒரு சில அது மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜை வந்து நமக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள், த ப்ராசஸ் ஆஃப் பைண்டிங் ஏ வேரியபிள் நேம் வித் அன் ஆப்ஜெக்ட் இஸ் கால்டு மேப்பிங். இதுதான் மேப்பிங்கோட டெஃபினேஷன் கேட்டாங்கன்னா இதை தான் நம்ம எழுதணும். த ப்ராசஸ் ஆஃப் பைண்டிங் ஏ வேரியபிள் நேம் வித் அன் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் அஸ் ஏ மேப்பிங். ஸோ ஒரு வேரியபிள் நேமை ஆப்ஜெக்டோட பைண்ட் பண்ணுறோம், கம்பைன் பண்ணுறோம். ஓகே, இப்போ A = 24 நான் சொல்கிறேன்னா 24ன்றது we can treat it as a ஆப்ஜெக்ட்.
அதை வந்து ஏன்ற வேரியபிளோட மேப் பண்ணுறோம். ஓகேவா, பைண்ட் பண்ணுறோம். ஓகே, அதுக்கு பைண்டிங் எது யூஸ் ஆகுனா கோலன் ஈக்குவல் டு சிம்பிளை யூஸ் பண்ணுறோம். ப்ரோக்ராம் டு மேப் த வேரியபிள் அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம வந்து கோலன் ஈக்குவல் டுனா விச் இஸ் யூஸ்டு டு பைண்ட் த வேரியபிள் அண்ட் அன் ஆப்ஜெக்ட். அதுக்கு தான் வந்து கோலன் ஈக்குவல் டுன்றதை போடுறோம். அதுக்கு தான் நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு 10. ஸோ அப்போ நான் மேப் பண்ணுறேன். நேம் ஈக்குவல் டு கோலன் ஈக்குவல் டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விஜய். ஓகே, நேம் கோலன். அப்படின்னா நேம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இஸ் ஏ வேரியபிள். விஜய்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம், வேல்யூன்னு சொல்கிறோம். அதை வந்து நான் ரெண்டுத்தையும் பைண்ட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ த ப்ராசஸ் ஆஃப் பைண்டிங் எ வேரியபிள் நேம் வித் அன் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் அஸ் எ மேப்பிங். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கீப் ட்ராக் ஆஃப் ஆல் தீஸ் மேப்பிங்ஸ் வித் த நேம் ஸ்பேசஸ். ஓகே, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கீப்ஸ் ட்ராக் ஆஃப் ஆல் தீஸ் மேப்பிங்ஸ் வித் த நேம் ஸ்பேசஸ். நேம் ஸ்பேசஸ் ஆர் கண்டெய்னர்ஸ் ஃபார் மேப்பிங் நேம்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். நேம் ஸ்பேஸ்னால் என்னென்னா கண்டெய்னர்னால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாளி எடுத்துக்கிங்கன்னா தட் இஸ் எ கண்டெய்னர். அதில் வந்து நீங்கள் வாட்டரை ஊற்றி வச்சுக்கலாம். ஒரு கண்டெயின் பண்ணுறது, ஒரு பொருளை வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் கண்டெய்னர். இப்போ நீங்கள் வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போகிறீங்க, ஒரு பேஸ்கெட் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஏன்னா பொருளெல்லாம் எடுத்து போடுறதுக்கு ஒரு பேஸ்கெட் எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்படின்னா பேஸ்கெட் இஸ் யூஸ்ட் ஆஸ் எ கண்டெய்னர். அந்த பொருளுங்களாம் எடுத்துகிட்டு அந்த பேஸ்கெட் உள்ளே வச்சுக்கிறீங்க. அப்படின்னா அதுவும் வந்து ஒரு கண்டெய்னர் தான். ஓகே, அதே போல் தான் நேம் ஸ்பேசஸ் ஆர் கண்டெய்னர்ஸ் ஃபார் மேப்பிங் நேம்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் டு ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, அது எதுக்காக கண்டெய்னர்ஸ்னால் நேம்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸையும் ஆப்ஜெக்டையும் மேப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற கண்டெய்னர். இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா 11th கம்ப்யூட்டர் சயின்ஸில் ப்ரோக்ராம் டேவ் கம்பைலரில் பண்ணும்போது நீங்கள் ஒரு செகண்ட் லைன் ஆஃப் த ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா யூஸிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடின்னு ஒன்று எழுதுவீங்க. பார்த்திங்கன்னா அங்கே நேம் ஸ்பேஸ்ன்ற கண்டெய்னரை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அந்த ப்ரோக்ராமில் என்னெல்லாம் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறீங்க, என்ன வேரியபிள் யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேப் பண்ணுறது, ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் அந்த நேம் ஸ்பேஸ். நீங்கள் வந்து ரிமெம்பர் பண்ணிங்களா, நீங்கள் பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமிங் பண்ணும்போது அந்த கம்பைலரில் யூஸிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடின்னு போட்டிருப்பீங்க. ஓகே, அப்போ அங்கே பார்த்திங்கன்னா நேம் ஸ்பேஸ்னு யூஸ் பண்ணுறோம். அப்படின்னா இப்போ உங்களுக்கு புரியும். நேம் ஸ்பேஸ் இஸ் த கண்டெய்னர் விச் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் த வேல்யூஸ்னு சொல்லலாம், இல்லைனா மேப்பிங்னு சொல்கிறேன். இவங்க என்ன இது மெயின் பண்ணுறாங்கன்னா நேம் ஸ்பேசஸ் ஆர் கண்டெய்னர்ஸ் ஃபார் மேப்பிங் நேம்ஸ் ஆஃப் வேரியபிள் டு ஆப்ஜெக்ட். இப்போ ஏன்றது வந்து வேரியபிள், ஸோ ஆப்ஜெக்ட்ன்றது வேல்யூ. ஓகே, அப்போ ரெண்டுத்தையும் மேப் பண்ணுறது எதில் ஸ்டோர் பண்ணுறதுன்னா நேம் ஸ்பேஸில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும் அந்த மேப்பிங் எல்லாம். ஏன்னா ஒரு ப்ரோக்ராமில்னா நிறைய வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ எங்கேயுமே கான்ஃப்ளிக்ட் ஆகக்கூடாது. ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு வேல்யூஸ் வந்து கொலைட் ஆகிட்டு வேல்யூஸை வந்து நமக்கு கால்குலேஷன் தப்பாகக்கூடாது. ஸோ அதனால் எல்லாமே வந்து எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா நேம் ஸ்பேஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகே, ஸோ அடுத்தது வந்து யூ கேன் திங்க் ஆஃப் தெம் ஆஸ் எ டிக்ஷனரிஸ் கண்டெய்னிங் லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் இஸ் மீனிங். இப்போ டிக்ஷனரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங். ஓகே, பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்டுக்கும் அதனுடைய மீனிங் வந்து கொடுத்துருப்பாங்க டிக்ஷனரியில். ஓகே, த வேர்ட்ஸ் ஆர் மேப்டு வித் இஸ் மீனிங் இன் இஸ் டிக்ஷனரி, வேரஸ் நேம்ஸ் ஆர் மேப்டு வித் த ஆப்ஜெக்ட். அதுக்கு தான் வந்து நேம் கோலன் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நேம் கோலன் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் இருக்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் அவன் என்ன சொல்லியிருக்கான்னா டிக்ஷனரியை சொல்லியிருக்கான். டிக்ஷனரியில் என்ன இருக்கும், ஒரு வேர்டு இருக்கும், அதனுடைய மீனிங் இருக்கும். ஓகே, நான் எனக்கு ஏதாவது ஒரு படிக்கிறேன், ஒரு வந்து புரியல, அதனுடைய மீனிங் புரியலன்னா நம்ம என்ன பண்ணுறோம், உடனே டிக்ஷனரியை போய்ட்டு அதனுடைய மீனிங் என்னன்னு பார்க்குறோம். ஓகேவா, அதை வந்து என்னன்ட்டு, ஏன்னா அதுதான் அப்படின்னா ஒரு வேர்டும் அதனுடைய மீனிங் தான் இருக்கும். ஓகே, அதுதான் அதே போல் தான் ஒரு நேம் அதுக்கு ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த நேமில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே, இதுதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பண்ணுறோம். This allows access to object by names you choose to assign to them. So in the following example, A is first mapped to the integer 5. இப்போ என்ன சொல்லியிருக்கான், லைன் பை லைனாக நான் படிக்கிறேன், கிளியராக அதை நோட் பண்ணிக்கோங்க, வாட்ச் பண்ணுங்கள். இந்த ஃபாலோயிங் இஸ் A is first mapped to the integer 5. ஏவை வந்து ஃபஸ்ட்டு வந்து எதுக்கு மேப் பண்ணுறாங்க, இன்டிஜர் 5க்கு மேப் பண்ணுறாங்க. அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும், ஏன்றது வேரியபிள். காட் இட், ஏன்றது வேரியபிள். அது எதோட மேப் பண்ணுறாங்க, 5ஓட மேப் பண்ணுறாங்க. நம்ம 5ன்றது என்ன சொல்கிறோம், வேல்யூன்னு சொல்கிறோம், இல்லைனா ஆப்ஜெக்ட். சொன்ன மாதிரி ஆப்ஜெக்ட்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகே, அப்படின்னா ஏன்றது வேரியபிள், அதில் வந்து என்ன ஸ்டோர் பண்ணுறாங்கன்னா 5ன்ற வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ 5 இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஏ ஆப்ஜெக்ட். ஓகேவா, நேம் ஈக்குவல் டு வேரியபிள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க நேம் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட்னு சொல்லியிருக்கான். இப்போ நீங்கள் நேம்ன்றது என்ன, ஏ. ஓகே, வேரியபிள் நேம்னா வேரியபிள் நேம். ஓகே, கன்ஃபியூஸ் ஆகாது. நேம் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட்னா நேம்ன்றது என்னென்னா வேரியபிள் நேம். ஓகேவா, வேரியபிள் நேம் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட். ஓகே, இப்போ அப்படின்னா இங்கே ஏன்றது தான் நேம், 5ன்றது தான் ஆப்ஜெக்ட்.
ஆப்ஜெக்ட்னு சொல்கிறேன், இல்லை வேல்யூ. இங்கே அது வந்து அது ஒரு வேல்யூவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள் a is first mapped to the integer. In this case a is variable name while the integer value 5 is the object. இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்கான், then b is set equal to a. This actually means that b is now bound to the same integer value a, okay, which is 5. இப்போ ஃபஸ்ட்டு a equal to 5ன்னு சொல்லிட்டான், no issues. 5ன்ற வேல்யூ வந்து ஆப்ஜெக்ட் வந்து ஏன்ற வேரியபிளோட பைண்ட் ஆயிருக்கு. அடுத்தது என்ன சொல்லியிருக்கான் பாரு, செகண்ட் லைனில் b ஈக்குவல் டு ஏன்றான். பின்றது என்ன பண்ணுன்னா ஏ எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோ அதையே போய் மேப் பண்ணுதுன்றான். ஏன்றதில் என்ன இருக்குது, 5 இருக்குது. அப்போனா b ஈக்குவல் டு 5. ஓகே, ஏன்னா b ஈக்குவல் டு ஏன்னு சொல்லியிருக்கான், ஏல என்ன இருக்குது 5. அப்போனா ஏவும் பியும் ஒரே ஒரு வேல்யூ தான் போய் ஆப்ஜெக்டை தான் மேப் பண்ணுது. காட் இட். இந்த ரெண்டு லைனை பாருங்கள், a ஈக்குவல் டு 5 ஓகேவா, b ஈக்குவல் டு ஏன்றான். இப்போ நம்ம ஏயில் என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், 5 ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அப்படின்னா பியில் வந்து ஆப்வியஸ்லி என்ன வரும், ஏவை ஸ்டோர் பண்ணால் ஏல இருக்கிற வேல்யூ 5 அது வந்துடும். அப்படின்னா ஏவும் பியும் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட்டு தான் ஃபைண்ட் பண்ணுது. அந்த ஆப்ஜெக்ட் என்னது 5. ஏன்னா b ஈக்குவல் டு ஏன்னா a ஈக்குவல் டு 5. அப்படின்னா அப்படியே லிங்க் எப்படி வருது பாருங்கள். அப்படின்னா ரெண்டுமே a and b ஒரே ஒரு ஆப்ஜெக்ட்டை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுது, பாயிண்ட் பண்ணுது. அதுதான் 5. அதுதான் வந்து உங்களுக்கு டயக்ராமட்டிக்கலாக சொல்லியிருக்கான் மேப்பிங் எப்படி நடக்குதுன்ட்டு. ஃபஸ்ட்டு a ஈக்குவல் டு 5ன்றோம், அடுத்து b ஈக்குவல் டு a. b ஈக்குவல் டு ஏன்னா ஏல என்ன இருக்குது 5 மேப் ஆகுது. அப்படின்னா b ஈக்குவல் டு 5. ஓகேவா. ஸோ இதை தான் மேப்பிங், ரெண்டுமே ஒரே ஒரு ஆப்ஜெக்ட்டை தான் மேப் பண்ணுது. ஏன்னா b ஈக்குவல் டு ஏன்னு சொல்லிட்டு தொட்டு ரெண்டுமே ஒரே ஒரு ஆப்ஜெக்ட்டை தான் மேப் பண்ணுது. இப்போ இதில் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன், ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஆட் பண்ணுறான். நவ் கன்சிடர் த ஃபாலோவிங் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த அபவ் ஸ்டேட்மெண்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் ஆட் பண்ணுறான். இப்போ a ஈக்குவல் டு 5 ஓகே, அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். b ஈக்குவல் டு a, இந்த ரெண்டு லைன் தான் இந்த இதுக்கு முன்னாடி இருக்கிற மேப்பிங்லேயும் இருக்குது, அந்த எக்ஸாம்பிளும் பார்த்தோம். இந்த ஃபஸ்ட்டு 2 லைன் தான் இருந்துச்சு, a ஈக்குவல் டு 5 b ஈக்குவல் டு a. இப்போ அடுத்ததாக ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணுறான் பாருங்கள், a ஈக்குவல் டு 3. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் வந்து a ஈக்குவல் டு 3ன்றான். அப்போனா நம்ம a ஈக்குவல் டு 5ன்னு ஃபஸ்ட்டு இருந்துச்சு, அடுத்தது b ஈக்குவல் டு ஏன்னு போச்சு, இப்போ a ஈக்குவல் டு 3ன்றான். அப்போனா ஏன்ற வேல்யூ வந்து மாடிஃபை பண்ணிட்டான், அப்டேட் பண்ணிட்டான். ஓகேவா, புரியுதா? இந்த 3 லைன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஏல 5 இருக்குது, அடுத்தது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் b ஈக்குவல் டு a. அப்படின்னா பியில் வந்து என்ன இருக்குது 5 இருக்குது, ஏன்னா ஏல 5 இருக்குது, பியில் 5 இருக்குது. அடுத்தது a ஈக்குவல் டு 3ன்றான். ஓகே, அப்போ ஏல என்ன இருக்குது 3 இருக்குது. ஓகே, இப்போ வந்து இப்போ தான் வரும் பாருங்கள், இஃப் யூ தென் சேஞ்ச் a டு b ஈக்குவல் டு 3, a budding programmer might expect b also equal to 3. இப்போ புதுசாக ஒருத்தர் ப்ரோக்ராம் எழுதுகிறாங்க, எனக்கு வந்து ப்ரோக்ராமே தெரியாதுன்னா அவன் என்ன சொல்லுவான், b ஈக்குவல் டு a தானே சார் இருக்குது, ஏல 3 இருக்குது, அப்படின்னா பிலையும் 3 தானே இருக்கும்ன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அது ராங். ஏன்னா b is still mapped to the integer value of 5. ஏன்னா ப்ரோக்ராமிங் எடுத்துக்கினீங்கன்னாவே அது வந்து லைன் பை லைனாக தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஏன் ரீசன் சொல்கிறேன், கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராமிங்னும் போது அது வந்து லைன் பை லைன், ஸ்டேட்மெண்ட் பை ஸ்டேட்மெண்ட்டாக தான் எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபஸ்ட்டு என்ன ஸ்டேட்மெண்ட்டாக ப்ரோக்ராம் கம்பைலர். இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே கம்பைலர்லாம் தெரியும், டேவ் கம்பைலர் இருக்குது. எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னாலும் ஒரு அதை வந்து கம்பைல் பண்ணால் தான் நமக்கு வந்து இன்புட் கொடுத்து அவுட்புட்டை நம்ம செக் பண்ணுவோம். இப்போ நான் இதை கம்பைல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு a ஈக்குவல் டு 5, 5ன்ற வேல்யூ வந்து ஏல ஸ்டோர் ஆகிடும். ஓகே, அடுத்த லைனில் என்ன நடக்குதுன்னா b ஈக்குவல் டு ஏன்றான். அப்படின்னா பியில் வந்து என்ன நடக்கும் 5ன்னு ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா, இப்போ வந்து பியில் 5ன்னு ஸ்டோர் ஆகிடும். அடுத்தது என்ன சொல்லுதுன்னா a ஈக்குவல் டு 3. ஓகே, இப்போ வந்து என்ன ஆகும்னா ஏல வந்து ஏற்கனவே என்ன இருக்குது 5, அது வந்து அப்டேட் ஆகிடும். ஓகே, இப்போ 3 ஆகிடும். ஆனால் ஏற்கனவே இந்த செகண்ட் லைனில் b இருக்குது ஈக்குவல் டு ஏன்றது அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா அதை வந்து நான் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணல, அது வந்து ஏற்கனவே முன்னாடியே நான் வந்து அது ப்ராசஸ் நடந்துடுச்சு, பியில் வந்து 5 ஸ்டோர் ஆகிடுச்சு. ஆனால் தேர்ட் லைனில் தான் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அப்டேட் பண்ணுறேன். அப்படின்னா இந்த தேர்ட் லைனில் பண்ணுறது செகண்ட் லைன் ப்ரீவியஸாக பண்ணதை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா அது ஆல்ரெடி எக்ஸிக்யூட் பண்ணிடுச்சு கம்பைலரு. b ஈக்குவல் டு 5ன்றதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுச்சு. பட் வந்து திருப்பியும் நான் வந்து a ஈக்குவல் டு 3ன்னு கொடுக்கும்போது ஏற்கனவே ஏல இருக்கிற 5 வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே, நான் தப்பாக அடிச்சிருக்கேன்னு அப்டேட் பண்ணுறேன். பட் வந்து அந்த பியை வந்து ஒன்றுமே பண்ணாது அது. ஓகேவா, ஏன்னா லைன் பை லைனாக தான் நம்ம பண்ணிட்டு வரோம். அதை தான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இஃப் யூ தென் சேஞ்ச் a டு b ஈக்குவல் டு 3, a budding programmer might expect b also equal to 3, but that is not the case. b is still mapped or pointing to the integer value of 5. This only thing that changed is a, which is now mapped to the integer value 3. Mapping after changing the value of a.
ஓகே, இப்போ இந்த 3 லைன்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 லைனுக்கு மேப்பிங் எப்படி ரெண்டுமே ஒன்றுத்தே மேப் பண்ணுறதை சொல்லியிருக்கான். ரெண்டுமே 5 தான் மேப் பண்ணுது. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஏல என்ன இருந்துச்சு 5 இருந்துச்சு. ஆனால் அதை வந்து நான் அப்டேட் பண்ணிட்டேன் 3, அதனால் ஏ வந்து 3 ஆகிடுச்சு. பட் பியில் வந்து ஃபஸ்ட்டே வந்து என்ன இருந்துச்சு, நான் வந்து ஏல இருக்கிற 5ஆக இருக்கும்போதே அப்போ வந்து நான் அடுத்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா பி ஈக்குவல் டு ஏன்னு சொல்லிட்டேன். அப்படின்னா பியில் வந்து 5 தான் இருக்குது. அதுக்கப்புறத்து இப்போ தேர்ட் லைனில் வந்து நான் வந்து ஏல வந்து 3ன்னு அப்டேட் பண்ணிட்டேன். அப்படின்னா ஏ வந்து 3ஐ மேப் பண்ணுது, பி வந்து 5ஆக மேப் பண்ணுது. ஓகேவா? அந்த 3 லைன்ஸ் வந்து மேப்பிங் வந்து இப்படி தான் ப்ராசஸ் ஆகுது. ஏன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கீப் இன் மைண்ட், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் லைன் பை லைன். ஓகேவா? இப்போ நான் வந்து புதுசாக ஒரு வேரியபிள் வந்து ஆல்ரெடி மேப்பிங் முடிஞ்சிச்சு, புதுசாக ஒரு வேல்யூ வந்து அப்டேட் பண்ணுற சேம் வேரியபிளுக்குன்னும் போது ப்ரீவியஸாக இருக்கிறத வந்து அதை அஃபெக்ட் பண்ணாது. பி ஈக்குவல் டு ஏன்றதை வந்து ஒன்றுமே அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா பின்றது வேறு வேரியபிள். ஓகே, அங்கே வந்து அது வந்து போய் எதுவுமே சேஞ்ச் பண்ணாது. ஏன்னா நான் வந்து ஏக்கு ஏற்கனவே இருக்கிற வேல்யூ எடுத்து பியில் ஸ்டோர் பண்ணிட்டேன், புது வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டேன் அந்த 5. இப்போ நான் வந்து இப்போ மாற்றுறது வந்து ஏல தான் மாற்றுறேன், பியில் நான் எதுவுமே டச் பண்ணல. இப்போ ஏன்னா நான் ஏக்கு மட்டும் தான் இருக்கேன். ஏன்னா நான் ஏல வந்து ஏற்கனவே 5ன்ற வேல்யூ பியில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன், பிஏ நான் இப்போ டச்சே பண்ணாது. ஏல இதுதான் நான் வந்து மாடிஃபை பண்ணேன், அதை மட்டும் வந்து இப்போ ஒர்க் அவுட் பண்ணும் 3ன்ட்டு. ஓகே, இதை வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது த ஸ்கோப் ஆஃப் எ வேரியபிள் இஸ் தட் பார்ட் ஆஃப் த கோட் வேர் இஸ் விசிபிள். ஓகே, ஆக்சுவலி டு ரெஃபர் டு இட் யூ டோன்ட் நீட் டு யூஸ் எனி ப்ரீஃபிக்ஸஸ் தேம். லெட் டேக் அன் எக்ஸாம்பிள். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறான். டிஸ்பிளேன்றது ஃபஸ்ட் லைனில் இருக்குது, கோலன். ஏன்னா பைத்தான்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ப்ரோக்ராம் எழுதணும், ஃபங்க்ஷன் இல்லை. ஒரு ஃபங்க்ஷன் டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷன்னா கோலன் போட்டிங்கன்னா அது ஒரு ஃபங்க்ஷன் இது பண்ணும். பட் வந்து நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ். நீங்கள் C++லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டிங்கன்னா ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் போட்டு அதுக்குள்ளே கோடிங் எழுதுவீங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இண்டென்டேஷன்றது தான் இம்பார்ட்டன்ட். இங்கே ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஜஸ்ட்டு இண்டென்டேஷன் ஒரு 4 ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணும் அடுத்த லைன். நீங்கள் கோலன் போட்டாவே அடுத்தது வந்து நெக்ஸ்ட் லைனில் நீ டைப் பண்ணாவே A = 7னா அதே ஒரு இண்டென்டேஷன் 4 ஸ்பேஸ் விட்டுட்டு தான் டைப் ஆகும். ஓகே, தட் இஸ் கால்டு இண்டென்டேஷன். 4 ஸ்பேஸ் விட்டுட்டு டைப் ஆகும். ஏன்னா இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பிரேஸ், அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாம் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பிரேஸ். பைத்தானில் அது கிடையாது. அதுதான் அந்த பைத்தான் எக்ஸாம்பிள் தான் அவன் கொடுத்துருக்கான். டிஸ்பிளேன்றது ஃபங்க்ஷன் A: = 7. ஸோ த வேல்யூ 7 இஸ் அசைன் டு த வேரியபிள் A. ஆர் வி கேன் சே தட் நம்ம இதை எப்படி சொல்லலாம், ஆப்ஜெக்ட் 7 இஸ் அசைன் டு த வேரியபிள் ஏன்னு சொல்லலாம். when you try to display the value of A outside of the procedure, இப்போ சொல்கிறேன் பாருங்கள், when you try to display the value of A outside the procedure, the program flags the error name A is not defined. This is because the lifetime of the variable is only till the end of the procedure. Also the duration for which a variable is alive is called the lifetime. ஓகேவா? இப்போ என்னன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த A = 7 கொடுக்குறேன், இது வந்து இந்த டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதனுடைய லைஃப் வந்து எக்ஸிக்யூஷன் டைம் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான். நீ ஃபங்க்ஷனுக்குள்ளே எங்கே ஏ யூஸ் பண்ணாலையும் அந்த 7ன்றது வந்து பிரிண்ட் பண்ணிவிடும். இப்போ நான் பிரிண்ட் ஏன்னா 7 வந்து பிரிண்ட் ஆகிடும். இதே ஏவை வந்து டிஸ்பிளே ஃபங்க்ஷனை விட்டு வெளியே வரேன். ஓகே, அந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியே வந்து நான் ஆக்சஸ் பண்ணேன்னா அது வந்து எனக்கு எரரை கொடுக்கும். ஏன்னா அதுக்கு ஏன்னு யாருமே தெரியாது. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஊரில் இருக்கீங்க, உங்கள் ஊரில் கவுன்சிலர் இருக்கார். கவுன்சிலர் வந்து அங்கே இருக்கிற எல்லா மக்களுக்கும் இப்போ என்னுடைய ஊரில் இருக்கிற கவுன்சிலர் எனக்கு தெரியும். ஓகேவா? இப்போ வந்து அதே வந்து பார்த்திங்கன்னா வெளியே போனால் அது லிங்கே இருக்காது, யாருன்னே தெரியாது. ஓகேவா? இப்போ வேறு கவுன்சிலரை வந்து நான் ஆக்சஸ் பண்ண முடியுமா? என்னுடைய கவுன்சிலர் பார்த்திங்கன்னா அவர் வந்து என்னுடைய ஆக்சஸ் அந்த தொகுதி ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணுவார். அதே அவங்களோட ரைட்ஸ் வந்து மற்ற இடத்துக்கு போனால் அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, அந்த ரீஜனுக்குள்ளே மட்டும்தான் அது ஆக்சஸ் ஆகும். வெளியே வந்துட்டு அதனுடைய ஆக்சஸ் வந்து பண்ண முடியாது, அது யாருன்னே தெரியாது. அந்த தொகுதியில் எல்லாமே இருக்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும். இப்போ அவரே வந்து வெளியே இடத்துக்கு போனான்னா யாருன்னே அவருக்கு தெரியாது. ஓகே, தட் இஸ் த ப்ரொசீஜர். அதை தாங்க வந்து டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷன் இருக்குது. A = 7னா அந்த ஏன்ற வேரியபிள் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் வந்து ஸ்கோப் இருக்கும், லைஃப் இருக்கும். வெளியே வந்துட்டால் எரர் கொடுக்கும். அது எப்படி என்ன எரர் கொடுக்குன்னா, அதான் சொன்னால் when you try to display the value of A outside the procedure, the program flags the error name A is not defined. A வந்து நீ டிக்ளேர் பண்ணலை, ஏன்னா எனக்கு என்னன்னு தெரியாதுன்ற வந்து எரர் கொடுத்துரும்.
ஏன்னா அவர் வந்து அந்த தொகுதிக்கு மட்டும்தான் தெரியும், மற்ற தொகுதிக்கு அவருக்கு தெரியாது. அதுதான் சொல்லலாம் நேம் இஸ் நாட் டிஃபைன். திஸ் இஸ் பிகாஸ் த லைஃப் டைம் ஆஃப் த வேரியபிள்ஸ் ஒன்லி டில் எண்ட் ஆஃப் த ப்ரொசீஜர். அந்த டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் அது வந்து ஒர்க் ஆகும். அவங்களுக்கு மட்டும்தான் வந்து ஃபங்க்ஷனில் அந்த ஏ வந்து யூஸ் பண்ண முடியும், வெளியே வந்தால் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் லைஃப் டைம்னா என்னன்ட்டு ஒரு டெஃபினேஷன் மாதிரி ஹைலைட் பண்ணியிருக்கான் பாருங்கள். த டியூரேஷன் ஃபார் விச் ஏ வேரியபிள் இஸ் அலைவ் இஸ் கால்டு இட்ஸ் லைஃப் டைம். த டியூரேஷன் ஃபார் விச் ஏ வேரியபிள் இஸ் அலைவ், இந்த எவ்வளோ நேரம் வந்து ஒரு வேரியபிள் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளவே இருக்கோ அதுதான் வந்து லைஃப் டைம் சொல்லலாம். லைவாக இருக்கோ அதுதான் வந்து லைஃப் டைம் சொல்கிறாங்க. அந்த எப்போல்லாம் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த வேரியபிளை வந்து ஆக்சஸ் பண்ணிகிட்டே இருக்குமோ அதுதான் அதனுடைய லைஃப் டைம். ஓகேவா? லைவாக இருக்கிறது. இப்போ நான் வந்து அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ உன்னுடைய மார்க் வாங்குற ஒரு ஃபங்க்ஷனில் அதை வந்து கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணுறேன். ஓகே, உன்னுடைய ரிசல்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு, கிரேட் கண்டுபிடிக்கிறது, அப்போல்லாம் அப்போ லைவாக இருக்குது உன்னுடைய மார்க்கு. அப்போ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைம். எவ்வளோ நேரம் வந்து அது வந்து லைவாக இருக்கோ டேட்டா, அதுதான் வந்து லைஃப் டைம்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அன்றைக்கி வந்து 3.1 3.2 பார்த்துருக்கோம். 3.1 வந்து இன்றைக்கி ஸ்கோப்பிங்கிற புது சாப்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்க, தேர்ட் சாப்டர். அதில் ஸ்கோப்பிங்னா என்ன, ஸ்கோப்னா என்ன, விசிபிலிட்டி. ஓகேவா? அதை தான் சொல்கிறோம். அதை வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண, விசிபிலிட்டின்னா என்ன. அதுக்கப்புறம் வேரியபிள் ஸ்கோப் 3.2 வேரியபிள் ஸ்கோப்னா என்னன்னு பார்த்தோம், வேரியபிள்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மேப்பிங்னா என்னன்னு பார்த்தோம். ஓகே, நேம் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் ஆர் வேரியபிள் நேம் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட், தட் இஸ் a process of binding a variable name and with an object is called mappingனா என்னன்னு பார்த்தோம். ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் பார்த்தோம். 2 டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான், அதையே வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. அது எப்படி ஒர்க் ஆகுது, மேப்பிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த எக்ஸாம்பிள் டயக்ராம் வச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க மேப்பிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ இதெல்லாம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணால், ஒரு ப்ரோக்ராமிங், ஒரு சின்னதாக ஒரு 2 லைனில் ஒரு ப்ரோக்ராம் மாதிரி கொடுத்துட்டு அதை வந்து எப்படி ஒர்க் ஆகுன்ற மாதிரி அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரிமைனிங் வந்து டாபிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு 5 மார்க் கொஷின் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க முடியும்னா, நெக்ஸ்ட் கிளாஸில் எல்இஜிபி ரூல்னால் என்னன்றது வந்து ஒரு 5 மார்க்கில் வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின். ஓகே, ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி கூட போர்டில் கேட்டிருக்காங்க அந்த எல்இஜிபி ரூல். ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இதுவரை பார்த்தது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா எதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எது போட்டிங்களா நான் வந்து பார்த்துட்டு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இதுவரை அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு இமீடியட்டாக வந்து நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானு கொடுத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த வீடியோ போட்டனாலும் உங்கள் இமீடியட்டாக நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.